ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் சார்ட் கண்டினியூ பண்ணுறோம் தமிழில். இதுக்கு கீழே ஒரு 209 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். 24,500. இந்த ஸ்விங் சார்ட் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுங்க. இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகும் இந்த ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இதாக இருக்கும். 200 பாயிண்ட் 200 பாயிண்ட் நீங்கள் இன்டர்டேல அவ்வளோவா பார்க்க போகிறீங்க. இன்டர்டேல அப்படி பண்ண முடியாது இல்லையா? அதனால் இது நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்விங் ட்ரேடிங் கண்டினியூஸாக பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல இதை எடுத்துட்டு அது ஸ்டாப் லாஸ் கிடைச்சுன்னா லாஸ் பெருசாகிடும். சில நேரத்தில் கண்டினியூஸாக பண்ணும்போது இது ஒரு பெரிய லாஸாகவே இருக்காது. இது ஒரு ஓவரால் 80 to 90% ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து இது எதை பண்ணிட்டு தொடர்ந்து இதை ரிசர்ச் பண்ணி தான் இதை ஃபைனலாக கொடுக்குறோம். என்ன நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒர்க் பண்ணால் தான் நம்ம பாயிண்ட்ஸே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஒரு ஹியூமனாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் நமக்கு ஒரு ஈஸி மெத்தட் எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு ஈஸி மெத்தட் இருந்தால் தான் நம்ம லைஃப்லேயோ இல்லை நம்மளோட பிஸ்னஸ்லேயோ நம்மளோட மெத்தட் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அதுக்கு வின் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட மெத்தடு தான் ஸ்விங் ட்ரேடிங். அது நம்ம பேஸ் பண்ணி அனலைஸ் நம்ம பண்ணிக்கிட்டனால, அது ஸ்டடி பண்ணனால கான் பண்ண ட்ரேடுமே இது தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம், ஸ்டார்டிங்க்கு அப்புறம் அந்த ட்ரேடு இதுதான். ஓகே, நம்ம இதுக்கு வந்துடுவோம். இப்போ இதுக்கு கீழே 250 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். அது அந்த 250 பாயிண்ட்ஸ் அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. இது கீழே 250, அதாவது 24,510.65 கீழே 250 கால்குலேட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் வீடியோவை. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இது வேணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டே வரோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு டயத்துக்கு இம்பார்ட்டன்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும், மார்க்கெட் பிரேக் பண்ணால் மேலே போகும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடை இது எடுத்துக்கங்க. இதிலெல்லாம் இந்த டயத்துக்கு இது ரீச் ஆகணுங்கிறது தான் கான்செப்ட். ஸ்விங் ட்ரேடிங்கில் அது கான்செப்ட் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்கில் கான்செப்ட் என்னன்னா, இந்த டயத்துக்கு ரீச் ஆகணும் கான்செப்ட் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் ட்ரெண்டை காட்டும், லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாட்டத்தை காட்டும், இம்பார்ட்டன்ட் டாப்ஸை காட்டும். அப்போ நம்மளால் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக வைக்க முடியும், நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ண முடியும், அகேன்ஸ்ட் ட்ரெண்டில் நம்ம மாட்டாமல் இருப்போம். இது ஸ்விங் ட்ரேடிங்கோட மெயின் ப்ளஸ் இதுதான். அதனால் இதை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பேஸ் பண்ணி யாராவது ட்ரேடு, அன்றைக்கி ஒரு நண்பர், நான் யாரையும் ட்ரேட் எடுக்கவே சொல்லலை, எடுத்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது நமக்கு. அதனால் அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. எதுங்க, ஸ்விங் ட்ரேட் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால், கண்டினியூஸாக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால், கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக ஸ்விங் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இது பெனிஃபிட்டாக இருக்கும். இது யாரால் பண்ண முடியும்னா, கொஞ்சம் பிக் பிளேயர்ஸ்னால தான் பண்ண முடியும். பிக் பிளேயர்ஸ்னால் கொஞ்சம் பெரிய ட்ரேடர்ஸ், ரொம்ப பிக் பிளேயர்ஸ் இல்லை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த லாட்ஸை போக முடியும். சும்மா ஒரு 5,000 10,000 வச்சுக்கிட்டு இது நான் வட்டி பண்ணுறேன், ஒரு 1 லட்சம் வச்சு பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடு பண்ண முடியாது. ஸோ அப்போ நார்மலாக பண்ணுறவங்களாம் என்னென்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம், இன்ட்ராடே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். போக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் போக அப்டேட் பண்ணுவோம். ஓகே, திருப்பி வந்துடுவோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் பார்த்தா பாயிண்ட்ஸ் இருக்கும், பார்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது வந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் இது டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் கான்செப்டில் இது ஒன்று எடுப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த நம்ம 50% ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இதை நான் யூஸ் பண்ணுவேன். 50 யூஸ் பண்ணிட்டு அது எங்கே யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய இடங்களில் 50% ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்விங் ட்ரேடில் நம்ம மிங்கிள் பண்ணுவேன். அது இப்போ இங்கே வந்திருக்கு. அதனால் நம்ம மண்டே நம்ம மார்க்கெட் என்ன பண்ண யோசிக்கிறோம்னா, மேலே போகும் தான் யோசிக்கிறோம். ஏன்னா வீக்லி க்ளோஸ் மேலே இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டில் பேசிக் அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மண்டே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அப்போ இது ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு 300 பாயிண்ட் மேலே வந்தோன்னா திருப்பி ஒரு பையிங் தான் வரும். ஸ்டாப்ல இடிச்சுனா கூட திருப்பி ஒரு பையிங் வரும் ஸ்விங்கில். பட் நான் ஸ்விங்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால இதுக்கு மேலே பையிங்னு எடுத்தால் கூட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பையிங். அப்போ ஆல்மோஸ்ட் அதை கரெக்டாக இங்கே தான் பையிங் ஆயிருக்கும். இது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இது பையிங் ஆயிருக்கும். நம்ம இப்போ கரண்ட் ஸ்டாப் லாஸ் 24,180 கீழே. இது டபுள் பாட்டம் ஒட்டி இருந்தனால இது 100 பாயிண்ட் போட்டால் போதும். 24,180 ஸ்டாப் லாஸ். ஓகே,
இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம எங்கே திருப்பி ரிவர்ஸ் ஆகும் அங்கே ரிவர்ஸ் ஆகிக்குவோம். ஓகே, இது ஸ்விங் முடிஞ்சுங்களா? இப்போ ஸ்விங் நம்ம முடிஞ்சதுனால அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த இந்த வீக்கு வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அனலைஸு. இப்போ நம்மளால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணவே முடியல. ஒன்றும் அதாவது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 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 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் பிடிக்கும். இறைவன் நான் நமக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். இதை ரெடி டெலிட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாருங்கள். வீக்லி ஆங்கிள்ஸ். ஓகே, சாரி, டெய்லி ஆங்கிள் இல்லை, வீக்லி ஆங்கிள்ஸ். இப்பவும் பாருங்கள், இந்த வீக்லி ஆங்கிள் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த வீக்லி ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த 18,837 அக்டோபர் 26 நினைக்கிறேன் இது லோ கிரியேட் ஆனது. இந்த அக்டோபர் கிரியேட் ஆன இந்த லோவுக்கு தான் எக்ஸாக்டாக வந்து ஓரளவுக்கு அந்த நாங்கள் போய் ரீச் ஆனது அன்றைக்கி. இப்போ அதுக்கு மேலே மார்க்கெட் போனால் அந்த அடுத்த ஆங்கிளுக்கு மார்க்கெட் போயிடும். நான் ஏன் 40 ஆங்கிள் மட்டும் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறக்கா போட்டிருக்கேன். பாயிண்ட்ஸ் நான் அடுத்தது கொடுக்குறேன், முடிஞ்சால் அடுத்த நெக்ஸ்ட் ஆங்கிளுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இதுதான் மேஜர். இப்போ கரண்ட்டில் மேஜர். இன்னும் கீழேருந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து என்னென்ன முடியுமோ அதை ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். 0 ஆங்கிள் ஃப்ரம் இந்த லோ. இது எந்த லோங்க? கொரோனாவில் வச்சுக்கிங்களா அந்த லோலேருந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லோஸ். நிறைய வந்து மைனர்லேயும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பட் இம்பார்ட்டன்ட் லோ மட்டும் கொடுத்தோம்னா, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டோம்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது அது முக்கியமான ட்ரேடாக இருக்கனால மேக்ஸிமம் வந்து அந்த ட்ரேடை வந்து நல்லாயிருக்கும். அந்த ட்ரேடு மைனர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்ல அடிச்சுட்டு திருப்பி மேலே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 0 ஆங்கிள் வந்து என்ன ஆகுதுனாங்க, செவ்வாய்க்கிழமை 24,700க்கு மேலே இருந்துச்சுன்னா, 24,700 ட்ரேட் ஆகி மேலே இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. இந்த ஆங்கிள் ட்ரெண்டையும் சொல்லும், இது எங்கே ரீச் ஆகும், இந்த ப்ரைஸ் எங்கே ரீச் ஆகுங்கிறதையும் சொல்லும். இப்போ 24,700 இந்த ஆங்கிள் வந்து காட்டுது 0 ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளுக்கு 24,700க்கு மேலே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. எப்போ? செவ்வாய்க்கிழமை. இந்த வாரத்தில் அது திங்கக்கிழமைங்கிறது முன்னாடியே கூட எடுத்துலாம். நாளைக்கே எடுத்துரும். நாளைக்கே எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். எவ்வளோ போகும் அப்படின்னா, எடுத்துருச்சுன்னா ஒரு 300 to 305 பாயிண்ட் போகும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இது மாறும், வைப்ரேஷன்ஸ் மாறும். அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போகும். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இந்த டாப்லேருந்து ஒர்க் பண்ணி தான் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் முதற்கொண்டு நம்ம வந்து இந்த லோவை முதற்கொண்டு கணிச்சிருக்கலாம். ஒரு சின்ன ஆசிலேஷன் முதற்கொண்டு கணிச்சிடலாம். இப்போ சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ 24,700 கீழே மேலே போகும். நம்ம ஏற்கனவே போன வீக்லேயே வந்து என்ன 24,938 28 அந்த ரேஞ்சில் ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ இதில் கன்டினியூ பண்ணுவோம். சரி, இப்போ பாருங்கள், ஒருவேளை பாருங்கள் இப்போ ஆட் பண்ணி பார்த்தா அதான் அதை ஒட்டி தான் வரும் பாயிண்ட்ஸ். பாருங்கள், 700 ப்ளஸ் ஒரு 325 ஆட் பண்ணால் 162, அதில் பாதி 262. ஓகே, இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இது மேலே இதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இது பிரேக் பண்ணி போனால் இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இது எதுக்கு? இந்த லோவுக்கு, இந்த 0 ஆங்கிளுக்கு. ஆனால் இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து இம்பார்ட்டண்டாக இது இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்கொயர் ஆஃப் 90 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் 90 ஆக்சுவலாக இது வந்து கிடையாது. ஸ்கொயர் ஆஃப் 90 இது வந்து ஆட் ஸ்கொயர். இது ஸ்கொயர் ஆஃப் 9 இல்லைங்களா? ஸ்கொயர் ஆஃப் 9. அந்த ஸ்கொயர் ஆஃப் 9ங்கிறது இது ஸ்கொயர் ஆஃப் 9 கிடையாது. இது வந்து ஆட் ஸ்கொயர், ஈவன் ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் மார்க்கெட் ஆடும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு லோக்கு வந்து 24,600க்கு மேலே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. அன்றைக்கி 24,100 ஒட்டி மார்க்கெட் வந்துச்சுங்களா? அது காட்டுது. அப்போ 24,100லேருந்து போனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் டியூரேஷன் இருக்காது தான் மார்க் பண்ணியிருக்கீங்க. இது மண்டே இருக்குது.
மண்டே இப்போ 24,100 400 400க்கு மேலே போனால் 24,900 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃப்ராக்ஷன்ஸ் காட்டாது, ஃப்ராக்ஷன்ஸ் இல்லாமல் காட்டும். அப்போ இந்த 900க்கு கீழே மார்க்கெட் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் பாருங்கள், இந்த வைப்ரேஷன்ஸில் மார்க்கெட் இருக்கும். இந்த 24,500 டு 900 இதை தாண்டிட்டா 900 டு 26,300 இந்த வைப்ரேஷனில் மார்க்கெட் இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணி இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ட் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். இது பேஸு, புரியுதுங்களா? இப்போ இது மண்டே. ஆனால் இது செவ்வாய்க்கிழமை என்ன ஆகுதுன்னா 24,700 மார்க்கெட் இருக்குது. அந்த 24,700க்கு இந்த வைப்ரேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து மார்க்கெட் வந்து 1 2 3 4 1 2 3 4 அப்போ 20,100 அந்த வைப்ரேஷன்ஸ் பிரகாரம், இந்த வைப்ரேஷன்ஸ் பார்த்தாவே பேசிக்காகவே 20,100 வரைக்கும் வரும். பார்க்குறதுக்கு பாருங்கள் சின்ன பாயிண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீ இது அந்த எங்கனக்குள்ள வைப்ரேஷன்ஸ் கூட இருக்கும், எங்கனக்குள்ள வைப்ரேஷன்ஸ் இதாக இருக்கும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்கிறோங்க, அந்த ஒரு சிங்கிள் லோ பேஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த லோ மட்டும் எனக்கு ஆடாது. மார்க்கெட் ஒவ்வொரு லோக்கும் ஒவ்வொரு ஹைஸுக்கும், இந்த லோக்கு இங்கே போக வேண்டியிருக்கும், அந்த லோக்கு அந்த டயத்தில் வர வேண்டியிருக்கும், அந்த டயத்துக்கு அது போகும், இப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த 28 சொல்கிறது இன்னொரு லோவுக்கு இது பிரேக் பண்ணால் இங்கே போகும். அப்போ இது என்றைக்கு போகும்? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா செவ்வாய்க்கிழமை வருது. அப்போ செவ்வாய்க்கிழமை 24,900 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. 928 ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே, சரி. இப்போ வந்து பிளானட் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? அதெல்லாம் மார்க்கெட் ஆடும். இன்ஃப்ளூயன்ஸு இருக்கானா? இருக்குது. ஆனால் வந்து எக்ஸாக்டாக கணிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் பார்ப்போமா? ஜியோசென்ட்ரிக் மட்டும் எடுத்திருக்கேன், ஹெலியோசென்ட்ரிக் எடுக்கல. 5ஆம் தேதி நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு சன் வந்து எங்கே இருக்குது? 263.38 இருக்குது. ஆனால் மார்க்கெட் 260 அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஒரு 100 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நிஃப்டிக்கு 26,338 போயிருமா? போகாது, கண்டிப்பாக போகாது. அப்போ என்ன, அது ரீச் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அது எங்கே ரீச் பண்ணும் அப்படின்னு கண்டிக்கிறது. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷம். இப்போ 25,000 இது வந்து இப்போ சன் பிரகாரம் டிசம்பர் 18 ஒரு சின்ன கால்குலேஷன் டேட்டா பேஸ் எழுதி வச்சுருந்தேன், அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிசம்பர் 18 வந்து சன் இங்கே இருக்கும். இது ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து கீழே இருந்துச்சுன்னா வந்து 24,386 இருக்கணும். ஆனால் ஒரிஜினலாக இது எங்கே ரீச் ஆகிருக்கணும்னா 24,948.60 ரீச் ஆகிருக்கும் இந்த ப்ரைஸு. 24,948. அப்போ கீழே வந்தால் அப்போ இதில் எல்லாமே என்னென்னா மேலே போது மட்டும் யோசிக்கக்கூடாது, கீழே வந்து எவ்வளோ வருங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது இல்லாமல் பிளான் பொசிஷன் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க. இப்போ சன்னும் மார்ஸும் எங்கே இருக்குது? இது எல்லாம் ஏன் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேறேன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணனா இப்போதைக்கு அது புரியாது, பெரிய சப்ஜெக்ட்டு. டீட்டெயில் அது தனித்தனியாக சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஹெச்டி மாதிரி பண்ணணும். பிஹெச்டி படிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படித்தா தான் இது புரியும். இல்லை அப்படின்னா இது வந்து தூக்கம் வந்துடும். அவ்வளோதான். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நமக்கு தேவை என்னதுங்க? பாயிண்ட்டு சம்பாதிக்கணும். அது ப்ளஸ் இப்போ மேலே போகுமா கீழே வருமா தெரியணும். அப்போ கீழே வந்தால் என்ன இங்கே வரும், மேலே போனால் இங்கே வரும் தெரியணும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெக்ஸ்ட்டு கூட எழுதுறதுக்கு வந்து டைமு ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா டெக்ஸ்ட்டில் வந்து போட்டோம்னா ரிஜிஸ்டர் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நாளைக்கு டிசம்பர் 15 மார்ச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட்டுக்கும் 24,000 நல்லா கேட்டுங்க, அந்த பாயிண்ட்டுக்கும் 24,948 ரூபா 60 காசு வர வேண்டியிருக்கு.
அப்போ எந்த டைம் இது வரும் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். கரெக்டாக ஒர்க் பண்ணால் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸாக்டாக அப்படி வந்து மார்க்கெட் வந்துருமானா, ஏன்னா மார்க்கெட் வந்து எத்தனை வருஷம் ஆடுதுங்க நமக்கு? ஒரு 9:30லேருந்து 3:30 தான் ஆடுது. இதை கரெக்டாக அந்த டயத்தில் வந்து இது வருமா அப்படின்னு தெரியாது. அதனால் முன்னையும் பின்னையும் எடுத்துரும். அப்போ 24,948 ரூபா 60 காசு வந்து நிஃப்டி வந்து வர வேண்டியிருக்கு டிசம்பர் 15. அது வரல. ஒரு வேளை நிஃப்டி வந்து கீழே இருக்கு. அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. திருப்பி அந்த இதுதான் காட்டுது. 24,386 காட்டுது. நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா 24,667. இது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. 24,667 வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. சில இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ராக்ஷன்ஸாக எடுத்து உள்ளே போகும். இதை வந்து எப்படி இங்கே பார்க்குறது விசிபிளில்? இப்போ இது இதுக்குங்க ஜியோசென்ட்ரிக்கு ஆடுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணி பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இது ஒன்றும் பொறுங்க. இதில் வந்து இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காக ஒர்க் பண்ணல, எனக்காக ஒர்க் பண்ணிக்கிறேன். வீடியோ போடுறனால எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணவே மாட்டேன் பேசுறதுக்கு. அப்போ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணாமல் பிளைண்டாக போய் ஆர்டர் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து காலையிலேருந்து ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்கொயர் ஆஃப் 90. இது அதை ஆஃப் பண்ணிட்டுங்களா? ஆங்கிள் ஆஃப் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு 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 பாயிண்ட் நோட் பண்ணிங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் எது எடுத்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். நம்ம என்ன மெத்தட் எடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. ஏன் இது அங்கே இந்த பேஸ் ஆங்கிள்லேருந்து பாருங்கள், இது பேஸ் ஆங்கிள் நம்ம கொஞ்சம் அதனால தான் திக்காக காட்டினேன். இந்த திக்காக காட்டினது ஜீரோ ஆங்கிள், பேஸ் ஆங்கிள். இது எங்கே ரீச் ஆகுதுன்னா 24,700 ரீச் ஆகுது செவ்வாய்க்கிழமை. அப்போ இதுக்கு மேலே ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வீக்கு இது வந்து 24,750க்கு மேலே வந்து வெள்ளிக்கிழமை இருக்கணும். வெள்ளிக்கிழமை இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டு. ஒரு கீழே வந்தால் இங்கிட்டு வந்துடும். இது எல்லாத்தையும் இங்கே காட்டும். இந்த லைன் இருக்குது பாருங்கள், 75% லைனு. இந்த லைனில் நான் நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் இங்கே தான் லை ஆகுது. இந்த இருக்குன்னா இந்த இதுக்கு பாருங்க 45 டிகிரி லைன் எவ்வளோ எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குது பாருங்கள். அந்த 45யும் நம்ம 45யும் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குது. இப்போ இது ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இது மட்டும் கிளியர். இப்போது அப்போ இந்த இதில் நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுங்களா? ஸ்கொயர் ஆஃப் இதுக்கு பிரகாரம் 90 பிரகாரம் இது வந்து இந்த ஏகப்பட்ட ஸ்கொயர்ஸ் போட வேண்டியிருக்கு. இப்போ தான் ஒவ்வொரு ஸ்கொயராக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மைல்டாக இந்த பாயிண்ட்ஸை மட்டும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். கிளியராக நோட் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாகவும் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். இப்போ ஏன்னா வீடியோ நிறைய இதாக போயிடுது, டைம் நிறையா போயிடுது, அதனால் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் என்னென்னா 24,750 செவ்வாய் டு வெள்ளிக்கிழமை வருது 750. இப்போ பாருங்கள், கண்ணுக்கு ஈஸியாக இருக்கா? இந்த லைனு எந்த லைனுங்க? இந்த லைனு ஒரு ரவுண்டு போட்டு காட்டவா? இந்த லைன் கீழே இந்த பாட்டத்துலேருந்து வர லைன். அப்போ அந்த லைனும் இந்த லைன் எல்லாம் மேட்ச் ஆகிற இடமா இருக்குங்களா? இது கொஞ்சம் இது நம்ம போட்டதில் மிஸ்டேக் இருக்கும். அதனால் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இது வந்து மேட்ச் ஆகும். இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய லைன்ஸ். அப்போ இம்பார்ட்டன்ட் டயத்துக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட்டு வந்து மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போயிடும். இது என்னவாக இருக்கும்? பேஸ் பாருங்கள், 125 ரூபா. அதாவது 25,312 ரூபா. சாரி, 25,312 ரூபா. அது இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாக்டாக அது வைக்க முடியாதனால
இந்த சாஃப்ட்வேர்ஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சாஃப்ட்வேர். ஏன்னா அவங்க இந்த கானுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல எந்த சாஃப்ட்வேர்ஸும். ஏன்னா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா எப்பவுமே வெர்டிகல் ப்ரைஸ் மாதிரி ஹரிசாண்டல் ப்ரைஸில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வேணும். ஹரிசாண்டல் ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன்ஸ் வேணும். ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எந்த சாஃப்ட்வேருமே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்காது. பாருங்கள், ஒரு கேண்டிலுக்கு இன்னொரு கேண்டில் ஒரு பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளாக மூவ் ஆகிற மாதிரி நமக்கு 1.25 நாள் 1.5 நாள் அப்படின்னு போனால் தான் என்ன பண்ண முடியுங்க, எக்ஸாக்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாக்ட் ப்ரைஸையும் நம்ம கொண்டு வர முடியும். மேனுவலாக கால்குலேட் பண்ண முடியும். அதனால நம்ம பண்ணிக்கிறோம் கான்செப்ட் புரிஞ்சனால. பட் இது வந்து ஈஸி, ஒன்றும் ஈஸி பண்ணால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் டக்குன்னு ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஈஸி பண்ணாங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே இப்போ அவங்க கொடுத்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, மேனுவலாக பண்ண வேண்டியிருக்கு. அப்போ எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ இருங்க, இந்த இடத்துலேருந்தே நான் வந்து ஒரு 3 ஸ்கொயர் ஆஃப் 90 போட்டிருக்கேன். இதை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இதில் எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த சென்டர் இது பேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு இது ஆங்கிள் ஜீரோ ஆங்கிள் கிடையாது. இந்த பேஸ்லேருந்து வரக்கூடிய ஆங்கிளுக்கு வந்து எங்கே ரீச் ஆகிருக்கு பாருங்கள். பேஸ்லேருந்து வரக்கூடிய ஆங்கிள் வந்து இதையும் செக் பண்ணிக்குவோம். இது இல்லை, இதுதான் கரெக்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆங்கிள். பேஸ்லேருந்து வரக்கூடியது இல்லை, ஒன்றொரு இடத்துலேருந்து வரக்கூடியது. அந்த 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 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எங்கே ரீச் ஆயிருக்குன்னா, இதில் வந்து இந்த 75க்கும் 100க்கு உள்ள 87% ரீச் ஆயிருக்கு டைம். இது எக்ஸாக்டாக இதை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த 87% என்ன இருக்குங்க ப்ரைஸு? 87% எங்கே இருக்கும்? இதுதான் 87%. அது இப்போ இந்த வீக்கில் வந்து அந்த ஆங்கிளை பிரேக் பண்ணுது. இங்கேயும் முதல் வீக்லேயே பிரேக் பண்ணிச்சு பாருங்கள். வந்து சப்போர்ட் கரெக்டாக 70% எடுக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு இதெல்லாம் மைனராக இருக்கும் இந்த ஸ்கொயர்லாம். அந்த கிரிட் வித்தின் கிரிட்டு. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கணுன்னா பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இப்படி சாஃப்ட்வேர்காரங்க போடுற மாதிரி போட்டாலாம் ஒன்றுமே பார்க்க முடியாது. நான் போட்ட ஆங்கிலே கஷ்டமாக இருக்கும். இதில் எப்படிங்க பார்ப்பீங்க? இது எப்படி கரெக்டா? என்ன கரெக்டாக கூட இருக்கலாம். இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. எதையாவது ஒன்று கொடுத்துக்கிறதா ஒர்க் பண்ணணும். அதை ஒரு ஆஃப் பண்ண மாதிரி கொடுக்கணும். பாருங்கள், இதுலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? கான்செப்ட் தெரியாதவங்க எப்படி பண்ணுவாங்க? கான்செப்ட் தெரியாதவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனால் இந்த டூலை யாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் டூலு. வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, ஏன் நிறைய நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து இது வந்து எந்த ஒரு ஃபிசிக்கலில் ஒரு ப்ரைஸ், ஒரு தக்காளி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, ஒரு டேட்டா இருக்குது, அதுக்கு இதை எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. அதாவது என்ன நடக்குது, ஒரு புயல் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடந்தது. அதாவது டிசாஸ்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன்னா இந்த அடுத்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். 1964 வந்து சுனாமி வருது. இது வருது, தனுஷ்கோடி புயல் வருது 1964. நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள். டிசம்பர் 23 என்னமோ அது டேட்டு. என்னோடய ஸ்டார்டிங் ரிசர்ச் வந்து இது கிடையாது, இது மார்க்கெட் கிடையாது. அதைத்தான் நம்ம எடுத்தோம். பட் அது எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அது தவறாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ரெண்டாவது வந்து அது பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்ச முன்னாடி அது
10 பேருக்கு பாதிப்பு உண்டாக்குன்னா அது என்ன நம்ம என்ன சந்தோஷமாக இருக்க போகிறோம்? இந்த மாதிரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி இல்லை அது சொல்லி என்னத்த பண்ண போகிறோம்? நடக்கிறதா நடக்க போகுது வாணி. அப்போ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1964 டிசம்பர் 23 இது தனுஷ்கோடி புயல். 40 இயர்ஸ் சைக்கிள் வந்து 40 இயர்ஸ் சைக்கிள், 60 இயர்ஸ் சைக்கிள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? 40 இயர்ஸ் சைக்கிளில் என்ன நடக்குது? 2004 டிசம்பர் 26 சுனாமி. ரெண்டுமே சீசோரு. எதை ஒட்டி நடக்குதுங்க? தமிழ்நாடு ஸ்ரீலங்காவை ஒட்டி நடக்குது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் இங்கே தனுஷ்கோடி நடந்தது வந்து இந்த இதில் அந்த புயலில். ஸ்ரீலங்காவில் சுனாமியில் அந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. இதெல்லாம் அந்த காசஸ் வந்து இதை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இது இப்படி தான் இறைவன் வந்து இதை வச்சுருக்காங்க. அதுக்காக எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம் நினச்சிடாதீங்க, எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுலேருந்து எடுத்து சில விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு புரிஞ்சதே இல்லை வரைக்கும் அந்த இது அதனால் விட்டுட்டேன். எனக்கு புரியல. இப்போ இந்த இந்த இது கூட இந்த ஜியோசென்ட்ரிக் இது கூட டேட்டா பேஸ்ட் ஆன் வந்து ஈக்குவேட்டர் இது கிடையாது. அதாவது என்ன கிடையாது, நம்மளோட அல்மனாக்கோட டேட்டா கிடையாது. இது நமக்கு இவர் தமிழ்ச்சந்தை அப்படின்னு சொல்லி சுரேஷ்னு ஒருத்தர் வந்து நடத்துகிறார். அவர் நான் மீட் பண்ணதில்லை. ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நான் வந்து சேட் பண்ணியிருக்கேன் அவரோட. யார்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கேட்டுக்குவோம். கேட்குறனால என்ன தப்பு இருக்குங்க? ஒரு சின்ன வயசு பையன் இருந்தால் கூட விஷயத்தை கேட்குறனால தப்பு கிடையாது. அதனால் அவர் சுரேஷை வந்து வாட்ஸ்அப் பண்ணப்போ அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், எப்படி போய் இந்த டேட்டா எடுக்கிறது அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து கொடுத்தாரு. அதனால் இந்த வீடியோவில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் வர சொல்லிக்குவோம் சுரேஷ் சாருக்கு. மீட் பண்ணதில்லை, ஒரு நாள் முடிஞ்சால் மீட் பண்ணுவோம். தமிழ்ச்சந்தைன்னு ஒரு யூடியூப் நடத்துகிறார் அவர். கால பைரவான்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்த்து. அவர் இந்த இதெல்லாம் அந்த அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, தெரியும்னு சொல்லிடுவேன். ஆனால் அந்த மெத்தட் பேஸ் பண்ணி தான் இதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கலாம். நாம் வந்து இது பேஸ்ட் ஆன் ட்ரிக்னாமெட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த பேஸ் எடுத்துருக்கு. இது நம்ம பாயிண்ட்டுக்கு இதுக்கு எவ்வளோங்க வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக நம்ம பாயிண்ட் என்னென்னா அந்த டேட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் இப்போ பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லாமல். $70% இல்லைங்களா? 23,261 ரூபா 10 காசு. இது எவ்வளோ ஆடிட்டு இருக்குங்க? 23,000 ஆடிட்டு இருக்கு. எவ்வளோ ஃப்ராக்ஷன் பாருங்களேன். 23,263 ரூபா 15 காசு. 2 ரூபா டிஃப்ரென்ஸு, வெறும் 2 ரூபா டிஃப்ரென்ஸு. அப்போ இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ணால் சம்பாதிக்கலாம், அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் ஒர்க் பண்ணான்னா இப்போ தான் அதுக்கு மெத்தட் தெரியுங்களா? இவ்வளோ மெத்தடு ஒன்றும் எத்தனை சார்ட் போட வேண்டியிருக்குங்க. இது ஒரு லோலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சரி, இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்துடுவோம். அப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன ஆகுது நெக்ஸ்ட்டு? இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெவ்வேறு ஸ்கொயர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், வெவ்வேறு ஸ்கொயர்ஸ். அதனால தான் நம்ம வந்து அதில் சொன்னோம். மார்க்கெட்டு பாருங்கள், 24,768 மேலே தான் க்ளோஸ் இருக்குது. அப்போ அது வந்து இப்போ 24,700லேருந்து நமக்கு மேலே அப்ட்ரெண்டுங்கிறத காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கீழே வந்துட்டால் இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ இதுலேயே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இங்கே ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே தான் இருக்கணும். ஆனால் ஏன் இங்கே இருக்குது? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே இருக்க வேண்டிய மார்க்கெட் இங்கே இருக்குது, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. வந்துட்டு எங்கே ரீச் ஆகுதுங்க? இந்த 75%லையும் பாருங்கள், மார்க்கெட் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். இங்கே பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே திருப்பி பிரேக் ஆகி வரும்போது ஒவ்வொரு டைம் டியூரேஷன்லையும் இது பிரேக் ஆகும். இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் த டைம் டியூரேஷன். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு சென்டர் பாருங்கள், சென்டர் டைம் டியூரேஷன். அப்போ இது எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட் இருந்தால் நம்ம 4 ஆங்கிலேருந்து போகிற சார்ட்டை இது பாருங்கள், மேலேருந்து இப்போ கீழேருந்து 6 to 5, மேலேருந்து 0.375 தான் எக்ஸாக்டாக எடுத்துருக்கு பாருங்கள். 1 in 1 அது 45 டிகிரியில்.
எக்ஸாக்டாக நம்பர் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டில் இருக்கும். இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் நம்ம வந்து கணிச்சிட்டு தான் நிறைய ஆவரேஜில் எடுக்கிறத வந்து என்ன பண்ணிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் எக்ஸாக்டாக கணிக்கணும், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துட்டோம். அது ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த எக்ஸாக்டாக கணிக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டது தான் வந்து இதாக இருந்துச்சு. அப்புறம் தான் ஆவரேஜ் எங்கெல்லாம் எடுக்கும், எங்கே எக்ஸாக்ட் எடுக்கும் அப்படிங்கிற நாலேஜெலாம் வந்தது. இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே போனால் இந்த பாயிண்ட்ஸு, கீழே 24,700க்கு கீழே வந்தால் அதுக்கு என்ன எடுக்கணும் நம்ம? 24,700க்கு கீழே இங்கே இல்லை இல்லைங்களா? இது எங்கே வருது? இந்த இடம் பாருங்கள். இது ஒரு ரஃப்பு காட்டுதுங்களா? பாயிண்ட்டு சைடில் காட்டுது பாருங்கள். 24,346 நினைக்கிறேன். ஏன்னா இதே கொஞ்சம் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இந்த ஸ்கொயரை எக்ஸாக்டாக கொண்டு போய் ஃபிட் பண்ண முடியல. 24,000 ஏன்னா இது இந்த பிரேக் பண்ணால் இங்கே பிரேக் பண்ணால் அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். இங்கே சென்டரில் இருக்கும். இந்த டைம் டியூரேஷன் பிரேக் பண்ணால் இங்கே வந்துடும் இந்த ஆங்கிளுக்கு. இப்போ 24,300 சம்திங் இருக்குது. இப்போ நான் எக்ஸாக்ட் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. 24,386 ரூபா 10 காசு. அது கீழே பாருங்கள். டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அந்த வீக்லி ஆங்கிள்னால அது அந்த இன்பிட்வீன் அந்த வீக்கில் இருக்கும். அது சென்டராக இந்த சென்டரை வந்து நம்ம எப்படின்னா ஃபஸ்ட் இந்த சென்டர் போடணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் இருந்தால் எக்ஸாக்ட் சென்டர் தெரியும். இப்போ எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. டைம் அடிக்கும். அப்போ மேலே போனால் அதுங்க, கீழே வந்தால் இந்த ஆங்கிள், அவ்வளோதான். அதுக்கு கீழே வந்தால் இதுக்கு சென்டராக ஒரு ஆங்கிள் இருக்கும். அதில் இந்த டைம் அந்தந்த டைம் டியூரேஷன் அதான் இம்பார்ட்டன் இருக்கும். ஒருவேளை இந்த டைம் டியூரேஷனில் இப்படி எடுத்தால் இதான் ஆஸ்லேஷன். தெரியுங்களா? பாயிண்ட்டு நீங்கள் கண்ணிலே பார்த்துக்கிறீங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் கண்ணிலே பார்க்குறப்ப பாயிண்ட்டே தெரியும். இந்த ஆஸ்லேஷன்ஸை வந்து பண்ணல பார்த்துங்க. மறந்து போயிட்டீங்கன்னா வீடியோ எடுத்து வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். இது இவ்வளோலாம் மார்க்கெட் ஆடும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து டே ட்ரேடோ எதுவுமே பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸை ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு அன்றைக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒன்றும் இன்ட்ராடேக்கெலாம் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.